ஓம் நம சிவாய போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி. நம்ம ஏஎம் சன்ஸ்டார் யூடியூப் சேனல் மூலயமா சிவகங்கை மாவட்டத்தில் காளையர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ ஸ்ரீ மகாராஜா ஐயாவுடைய ஸ்ரீ முத்து விஜயநகரநாதர் முத்து விடுகநாதர் தேவர் ஐயாவுடைய இரண்டாவது மாமன்னர் சிவகங்கை சீமையிலே மாமன்னர் முத்து விடுகநாதர் தேவர் ஐயா மணிமண்டபம் மாமன்னர் முத்து விடுகநாதர் தேவர் அப்படின்ற மாமன்னர் என்று சசிவர்ம தேவரின் மகனான ராமநாதபுரம் செல்லைமுத்து சேதுபதியாக அவர்களின் மகன் வேலுநாச்சியராக 1746 திருமணம் செய்து கொண்டார். 1750 மன்னராகவே முடிசூட்டப்பட்டார். ஆங்கிலேயர்களை ஆற்காட்டு நவாப் மூலம் முத்துவிடுகநாதரிடம் கம்பம் கோட்டபோது கொடுக்க முடியாத என மறுத்துவிட்டார்கள். அதாவது கப்பம் கேட்ட பொழுது அவங்க கொடுக்க முடியாது என்று மறுத்த போதுதான் என மறுத்து விட்டார்கள். அதனால் 1772 ஆண்டு ஜூன் மாதம் 25 காளையர் கோவில் மன்னர்கள் முத்து வடுகநாதர் தேவர் ஐயா ஆற்காட்டு நாவ படை மற்றும் ஆங்கிலேயர் தளபதிகள் அஞ்சோர் படைகளுடன் போரிட்டார்கள். இதுவே இந்தியாவிலே நடந்த முதல் சுதந்திர போராட்டம். இதற்கு பிறகுதான் 85 ஆண்டு கழித்துதான் 1885 ஆண்டு கழித்துதான் சிப்பாய் களம் நடைபெற்றது. இது போரில் மன்னர்கள் முத்து வடுகநாதர் தேவர் இளையராணி கௌரி நாச்சியார் கொல்லப்பட்டனர். ராணி வேலு நாச்சியார் அதன் பின்புதான் தலைமையேற்றார்கள். அவருக்கு உரிய துணையாக பிரதனியே தாண்டவராய பிள்ளை மருது சகோதரர்களிடம் படையெடுத்து நடத்துகின்றனர். ஹைதர் அலி ஆளுகையை குட்படப்பட்டது. திண்டுக்கல் அருகிலுள்ள விருப்பாட்சியில் பாளையக்காரர்கள் கோபால நாயக்கர் ஆதரவோடு போர்ப்படையில் பயிற்சிகள் பெற்று படை பலத்துடன் பெருக்கி கொண்டனர். 8 ஆண்டுகளுக்கு கழித்து ஆற்காட்டு நவாப்புடன் போர் தொடுத்தனர். திருப்பத்தூரில் நன்னியம்பலமும் காளையர் கோவிலிலும் மருது சகோதரர்களிலும் பல முனை போராட்டம் நடத்தியும் வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்டார்கள். மன்னர் சிறந்த தேசபக்தியும் தெய்வமும் பக்தியும் மிகுந்த காசியில் மடம் அமைத்தர மக்கள் பணியாய் இறைப்பணியாக ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் புகழ் ஓங்கவும் காளையர் கோவிலே மலையிடும் ஊரணி அருகில் மன்னர்கள் முத்து வடுகநாதர் தேவருக்கு ராணி வேலுநாச்சியார் நினைவு மண்டபம் எழுப்பியிருந்தார். காலத்தால் பழுதுபட்டதால் அவ்விடத்தில் சிவகங்கை தேவஸ்தானமும் அனுமதியுடன் விஜய ஆண்டு ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் 25/10/2006 புதிதாக மணிமண்டபங்கள் உருவாக்கப்பட்டது. இப்புதிய மணிமண்டபம் கோவை CN பரமசிவன் மற்றும் குடும்பத்தினர் உருவாக்கப்பட்டது. இதுபோல் மன்னர்களின் வாழ்க்கை பரவாது. இவங்களுடைய முத்து வடுகநாதர் என்று சொல்லப்பட்டாலே ஜூன் 25/6/2025 குரு பூஜை விழா இன்று நம்ம வந்திருக்கோம். நம்முடைய ஐயாவுடைய முத்து வடுகநாதர் ஐயா மன்னருடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய கல்வெட்டில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் நம்ம தெரிந்திருக்கும். இது முழுமையான கருத்துக்கள் இன்னும் நேரடியாக நம்ம தொடர்பு கொள்வோம். அந்த யாரிடம் இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஏஎம் சன்ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் மூலியமாக இன்று முத்து வடுகநாதர் ஐயாவுடைய குரு பூஜை விழாவுக்கு 253வது குரு பூஜை விழாவிற்கு வந்திருக்கும். ஏஎம் சன்ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் மூலியமாக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மணிமண்டபம் திறப்பாளர் கோவை ஸ்ரீ காமாட்சிபுரி ஆதீனம் சச்சிதானந்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள். மணிமண்டபம் அமைப்பு CN பரமசிவம் மற்றும் குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள். கோவை கட்டிட பொறியாளர் K மகேஷ் மற்றும் குடும்பத்தினர். சிவகங்கை கட்டிட மேஸ்திரிகள் K சுப்பிரமணியா. சிற்றூர் என்ற ஊரிலிருந்து
அமையப்பட்டது. சிவகங்கை சீமையிலை இளைய ராணி என்பது கௌரி நாச்சியாருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் மறைவின் 25/6/1772 காளையர் கோவில் ஊராட்சியில் அமையப்பட்டது. இதே முத்துவடுகநாதருடைய மணிமண்டபத்திற்கு பக்கத்திலே தான் இந்த கௌரி நாச்சியார் அடக்கம் செய்யப்பட்டது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இதனுடைய வரலாறு மொழி வரலாறு நாம் தெரிந்தவரிடம் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். இன்று குரு பூஜை வந்த அளவுக்கு நாம் இங்கிருக்கும் கல்வெட்டுகள் பதிக்க அதை பற்றி தான் நம்ம படித்திருக்கோம். திருச்சிட்டம்பலம்.